அயல் நாட்டுல பெரியாருடைய தேவை நான் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறீங்க, பெரியாரை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டு செய்தி வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். நான் வந்து சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தேன். எனக்கு சென்னையை தாண்டி எதுவுமே தெரியாது. பெருசா மதுரை அங்கெல்லாம் கூட ரொம்ப எல்லாம் போனதில்லை. சும்மா ஏதாவது ஒரு மாநாடு நடந்தா போயிட்டு இரவோட இரவா வர்றது, அவ்வளவுதான். எனக்கு பெருசா எந்த மற்ற மாவட்டத்தோட அறிமுகம் கூட இல்ல. அதனால இந்த சென்னையில வளர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஜாதி கட்டமைப்பு எப்படி இயங்குதுன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சென்னையிலேயே இருக்கிறோம், நமக்கு அந்த நகர சூழல்ல இருக்கிறதுனால. ஆனா அமெரிக்கா வந்த உடனே இந்த ஜாதி எப்படி இயங்குது, இவங்களுக்கு என்ன குலதெய்வம், இவங்க வந்து அதை எப்படி வந்து இங்க பாதுகாத்து வைக்கிறாங்க, இவ்வளவையும் வந்து நான் அமெரிக்கா வந்துதான் கத்துக்கிட்டேன். இந்த 13 வருஷமா இருக்கிறேன்னா அந்த 13 வருடத்துல கத்துக்கிட்டதுதான். அப்ப இங்க ஜாதி எப்படி இயங்குதுன்றதே நமக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஒரு எந்த ஒரு தமிழ்ச்சங்கத்துக்குள்ள போனாலும் இல்ல வேற எங்க நீங்க ஒரு அமைப்பு தமிழர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க ஜாதி இல்லாம இருக்காது. அவங்க வந்து ஜாதியா தான் இயங்குவாங்க. அதை வந்து உங்களால வெளிப்படையா சொல்லும் போது பிரச்சனைகள் வரும். அப்ப வந்து ஒரு நம்முடைய எழுத்தாளர் பெருமாள் முருகன் வந்து இங்க ஒரு அமைப்பு கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் அப்ப அந்த மாதுருபாகன் வந்து வெளிவந்த சமயம், ஆங்கிலத்துல வெளிவந்த சமயம் நினைக்கிறேன். அப்போ இங்க இருக்கிறவங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா வந்து நாங்க சிறுபால அடிப்போம் பெருமாள் முருகனை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இங்க ஜாதி எந்த அளவுக்கு ஊன்றி இருக்குன்றது எங்களை போன்றவர்களுக்கு புரிந்து, அதனாலதான் இந்த படிப்பு வட்டம் இங்க தேவை. பெரியார் தேவைப்படுகிறார். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை கோயில்கள் அதை வந்து மத சுதந்திரத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஆனா இன்னைக்கும் கோயிலுக்குள்ள நம்ம ஊர்ல வந்து எல்லாரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகருக்கு போராடுறோம். இங்க வந்து யார் அர்ச்சகரா இருக்கா? அப்ப இதை வந்து நம்ம யாருக்கு புரிய வைக்கிறது? இங்க வந்து தீண்டாமை இருக்கு, எங்களை வெளியே நிறுத்துறாங்க. இதை தாண்டி இங்க சமயபுரம் கோயில் அதெல்லாமே வந்துருச்சு. கூழ் ஊத்துறது, அதுக்கப்புறம் முளைப்பாரி எடுக்கிறது, சில நேரங்கள்ல வந்து அமெரிக்காலதான் இருக்கு. ஆமா, அமெரிக்கால தான் இருக்கிறோமான்னு எங்களுக்கே சந்தேகம் ஆமா. அந்த அளவுக்கு நடக்குது.